அனைவருக்கும் வணக்கம். இவங்க எங்கள் தாத்தா பாட்டி. எங்கள் தாத்தா காமராஜர் ஐயா சேலம் வந்தப்போ எடுத்த ஃபோட்டோ இது. இது சேலம் பவுசி பூ மார்க்கெட்டு. இதுதான் சேலத்தோட மையம். சேலம் தேர்வீதி, சேலம் சின்ன கடை வீதி அப்படின்றது. பூ மார்க்கெட்டு, காய் மார்க்கெட்டு, பழ மார்க்கெட்டு எல்லாமே ஹோல்சேல் மார்க்கெட். இது காலையில் ஒரு 4 மணி 3 மணிக்கு வந்திங்கன்னா அப்போ இருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக இங்கே எல்லாமே வந்து வாங்கிட்டு போவாங்க. சேலம் இருக்கிற சரௌண்டிங் இருக்கிற ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்க எல்லோரும் இங்கே தான் வந்து ஹோல்சேல் வந்து வாங்கிட்டு போவாங்க. பெரிய மார்க்கெட்டு. இன்றைக்கி நாம் எங்கள் தங்கச்சி கடைக்கு வந்திருக்கோம். மாம்பழம் வீடியோ போட்டோம் இல்லைங்களா, அது ஆர்டருக்காக ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அது வாங்கிறதுக்காக வந்திருக்கேன். எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரரு அவங்க கடைக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஒரு ஆர்டர் மட்டும் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக ஒரு 5 கிலோ பழம் வாங்கிறதுக்கு வந்திருக்கோம். இவங்களது எல்லாமே ஹோல்சேல் கடைங்க. இது காலையில் ஒரு 11 மணியோடு முடிஞ்சிடும். இது அதனால தான் நான் காலையில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். பார்சலும் பண்ணியாச்சு, நாளைக்கு அனுப்பி விட்டுருவேன். என்னென்ன பழம் இருக்குதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. பழங்க எல்லாம் இப்போ கூடையில் வர்றதில்ல, எல்லாமே இந்த கிரேடு தான். எல்லாமே கிலோ கணக்கில் வந்துருச்சு மாம்பழம் பூரா. அதனால் இவங்கெல்லாம் ஹோல்சேல் வியாபாரிங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணிப்பாங்க. அன்னன்னைக்கு வர்றது அன்னன்னைக்கு டிஸ்பேச் பண்ணிவிடுவாங்க. காலையில் ஒரு 3-4 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா எல்லாம் ஒரு சுற்றி இருக்கிற எல்லாருமே சில்லறை வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒரு 50 கிலோ 100 கிலோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. இவங்க ஒரு 1000 கிலோ 2000 கிலோ மாதிரி வச்சுருப்பாங்க. இவங்க நம்மளுக்கு தேவைப்படுறது நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் இது. அது சேலத்தில் ஸ்பெஷலான மாங்காய்கள் மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்ன பழம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இது சேலம் பெங்களூரா. இந்த பழம்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த மிஸ்டேக்குமே வராது. இதில் நிறையா பழத்தில் வந்து மிஸ்டேக்ஸ் வரும். சேலம் பெங்களூரா மட்டும்தான் அவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்கும். இவங்க எல்லாம் ஹோல்சேல் அப்படின்றதுனால எல்லாமே காயாக தான் இருக்கும். நாம் வாங்கி தான் பழுக்க வச்சுக்கணும். இவர் வந்து இன்னொரு தங்கச்சி வீட்டுக்காரு. எனக்கு நிறைய சிஸ்டர்ஸ் இருக்காங்க. இவர் இப்போது எல்லா மாம்பழத்தையும் என்னென்ன பழம்னு சொல்லுவார், நம்ம கேட்கலாம். இது என்ன பழம்? இது பேர் மல்கோவா. சேலம் ஸ்பெஷலான பழம் இது. சரி, உடம்புக்கு சூடு கிடையாது. இது என்ன பழங்க? இது பேர் மல்கோவாங்க. அது சரிங்க. இது பசந்த். இது சரி, சேலம் பெங்களூரா? இது இதுதான் சேலம் பெங்களூரா. இது எடுத்துங்க, இது நல்லா இருக்கு. இது சேலம் பெங்களூராவா? இது சேலம் ஸ்பெஷலுங்களா? சரிங்க. சேலம் குண்டு எதுங்க? இது சேலம் குண்டு. ஆமாம், குண்டு. வரகம்பாடி குண்டு. வரகம்பாடி. ஓகே, சரிங்க. இதெல்லாம் ஜாதி பழங்க. சேலத்தில் மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா? சேலத்தில் மட்டும்தான் கிடைக்குங்களா? சரிங்க சரிங்க. எங்களுக்கு போட்டு தரீங்களா? எங்களுக்கு ஒரு 5 கிலோ போட்டு கொடுங்க எல்லா பழமும். சரிங்க. சேலம் பெங்களூரா 2, மல்கோவா 1, இமாம் 2. இந்த பெங்களூரா
ஒன்று 350 இருக்குங்க. இல்லைங்க அப்படியே டோட்டலாக மொத்தமாக டோட்டலாக வச்சிடலாம். அதுக்கு கிரேடை வச்சு அதில் இமாம இல்லை அப்படி தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வாங்கிக்கிட்டா பிரிக்காதீங்க, 2 நாள் கழிச்சு பிரிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஆமாம். ஏங்க பார்சல் பண்ணிக்கலாமா? சரிங்க. பார்சல் ரெடி பண்ணுறோம். நீயும் வீடியோ போடலாம் வேதா. ஆமாம். மொத்தம் இது எத்தனை கிலோங்க? மொத்தம் 5 கிலோ. சரி. பேக்கிங் க்ளீனாக முடிச்சாச்சு. இது அப்படியே ஒரு 3 நாள் வச்சுக்கிறதாங்க. எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரு ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக பார்சல் ரெடி பண்ணி கொடுத்தாரு. இது கோயம்புத்தூருக்கு பார்சல் கேட்டிருந்தாங்க. ஒரு 5 கிலோ எல்லா பழமும் கலந்து. அதனால் அவங்களுக்கு அனுப்பி கொடுக்குறோம். உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள், அனுப்பி கொடுக்குறோம். என் தங்கச்சி வீட்டுக்காரரு எனக்காக இந்த பார்சலில் அவரே உக்காந்து நீட்டாக பேக் பண்ணி கொடுத்தாரு. இல்லாட்டினா கடையாட்கள் தான் செஞ்சு கொடுப்பாங்க. நமக்காக வீடியோக்கோசரம் அவரே செஞ்சு கொடுத்தாருங்க. தேங்க்யூங்க.